ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்கக்கூடிய சென்டென்ஸை எப்படி ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்றுறது அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, ஐ ஹாவ் ரிட்டன் யா லெட்டர். சரிங்களா? ஐ ஹாவ் ரிட்டன் யா லெட்டர். ஃபர்ஸ்ட் இது ஆக்டிவ் வாய்ஸ் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த ஆக்ஷனை இந்த சப்ஜெக்ட் செஞ்சது அப்படின்னா, இஃப் த சப்ஜெக்ட் இஸ் த டூயர் ஆஃப் த ஆக்ஷன், தட் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ். இப்போ நம்ம இதை பாசிவ் வாய்ஸ் மாற்றணும். இப்போ முதல்ல தமிழ்ல நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஏன் அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த லெட்டரை எழுதுனது பாஸ்ட்ல, ஆனா அதனுடைய எஃபெக்ட் இப்போ ப்ரெசன்ட்ல இருக்கு. ஓகேங்களா? நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன். நான் பாருங்க, நான் கிரீன் ஷர்ட் அணிந்திருக்கிறேன். இதை அணிஞ்சது காலையில, நான் ஸ்கூலுக்கு போகும்போது காலையில அணிஞ்சேன். அது இப்ப பிரசன்ட்ல அதோட எஃபெக்ட் இருக்கா? ஐ ஹாவ் worn a green shirt. நான் ஒரு பச்சை நிற சட்டையை அணிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சொல்றதுக்கு தான் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஐ ஹவ் சீன் யுவர் ஃபாதர். நான் உங்க அப்பாவை பார்த்துருக்கிறேன்னா எப்போ பார்த்தேன்? பாஸ்ட்ல நடந்திருக்கு. அதை ரீகால் பண்ணி இப்போ ப்ரெசன்ட்ல நான் ஞாபகப்படுத்தி சொல்றேன்னா அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டை சொல்லணும். ஓகேங்களா? அதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இப்போ முதல்ல நீங்க என்ன பண்ணணும்? இது என்ன டென்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் கீவேர்ட். verb is the keyword to identify the tense. ஓகேங்களா? இப்போ அந்த have written இருக்கா, அப்போ இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். எப்பவுமே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னா இந்த have அல்லது hasக்கு பின்னாடி V3 verb எழுதுவோம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டென்ஸ் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, இதை எப்படி நம்ம மாற்றலாம் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? சென்டென்ஸ் பேட்டர்ன் நீங்க பார்க்கணும். ஐ வந்து சப்ஜெக்ட், ஹாவ் ரிட்டன் அப்படிங்கிறது verb, a letter அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். சரிங்களா? இப்போ அந்த ஆப்ஜெக்டை நம்ம சப்ஜெக்டா மாற்றணும். இங்க பாருங்க, a letter. இப்போ நான் என்ன பார்க்க சொல்லியிருக்கேன்? சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா ப்ளூரலா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி இங்க பி verb யூஸ் பண்ணணும். சரிங்களா? பி verb பின்னாடி என்ன பண்ணணும்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த மெயின் verb. இதுதான் வந்து பாசிவ் வாய்ஸ் உடைய பேட்டர்ன். சரிங்களா? இப்போ a letter இருக்கிறதுனால இது சிங்குலர், இங்க ஐ இருக்கிறதுனால ஹவ், ஐ ஹாவ், வி ஹாவ், யூ ஹாவ், தே ஹாவ் அப்படி சொல்லுவோம். சப்போஸ் சிங்குலரா இருந்ததுன்னா ஹி ஹாஸ். இந்த டென்ஸ்ல ஒன்லி நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்? ஹாவ் ஆர் ஹாஸ் தான் யூஸ் பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க இது. ஹாவ் ஆர் ஹாஸ் தான் யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்தா ஹாஸ் பண்ண போறோம். ஐ அண்ட் ப்ளூரலா இருந்துச்சுன்னா ஹாவ் யூஸ் பண்ண போறோம். அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஐனா சிங்குலர் தானே? ஏன்னா இந்த டவுட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. நானே இந்த டவுட்டை என்னுடைய டீச்சர் கிட்ட ப்ரொஃபஸர் கேட்டிருக்கேன். அவங்க சொன்ன விளக்கம் என்னன்னா, ஐ எப்பவுமே ஸ்பெஷல். அதுல இங்கிலீஷ்காரன் வந்துட்டு ஐக்கு பத்தில ஹாவ் தான் யூஸ் பண்றான் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? சரி, இப்ப பாருங்க, ஏ லெட்டர். இப்போ நீங்க பி verb என்ன பண்றீங்க? ஏ லெட்டர்ங்கிறது சிங்குலரா இருக்கிறதுனால ஹாஸ் போட்டாச்சு. இப்போ இந்த ஹாஸ் மட்டும் போட்டீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ ஏ லெட்டர் ஹாஸ் ரிட்டன் பை மீனா மீனிங்கே இல்லை. ஏ லெட்டர் ஹாஸ் ரிட்டன், அதாவது ஒரு கடிதம் எழுதி இருக்கிறது அப்படின்னா எப்படி கடிதமே போய் கடிதத்தை எழுதுமா? அப்போ ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம மாத்துறதுக்காக இது பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால என்ன பண்றோம்? பி ஃபார்முக்கு மாத்துறோம். வெறும் ஹாஸ் அப்படின்னா பி ஃபார்ம் கிடையாது. இது பிரசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னா இந்த பீங், நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் பீயிங் ரிட்டன் பிரசன்ட் கண்டினியூஸ் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? இதெல்லாம் வந்து ஆக்டிவ்ல இருந்து பாசிவ் மாத்தினாவே ஒரு காமனா நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது படுகின்றது, பட்டது, படும், அந்த படும் அப்படின்னு வருது இல்லையா? அதுக்காக தான், அந்த மீனிங் வர்றதுக்காக தான் நம்ம வந்து ஹேட் பீன் பி ஃபார்ம் verb யூஸ் பண்றோம். சரிங்களா? இப்ப ஹாஸ் பீன் அடுத்து என்ன பண்ணணும்? இங்க ஒரு வேளை நம்மளுக்கு மிச்சம் என்ன மிச்சம் அப்படின்னா, இந்த மெயின் verb உடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் வந்து நம்ம யோசிக்கவே தேவையில்லை. இங்க ஆல்ரெடி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் இருக்கு. அதை நீங்க அப்படியே மாத்துறீங்க. ஹாஸ் பீன் ரிட்டன். இந்த ஐ வந்து பின்னாடி வந்தா என்ன பை மீ அப்படின்னு மாறும். அவ்வளவுதான்.
a letter has been written by me. இங்க நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன். ஒரு கடிதம் என்னால் சாரி, I have written a letter தான் கரெக்ட் தான். நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன். இங்க ஒரு கடிதம் என்னால் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ சப்போஸ் இங்க ப்ளூரலா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, I have written many novels. சப்போஸ் many novels எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க, I have written many novels அப்படின்னா இந்த many novels என்ன பண்றோம், இங்க நமக்கு தேவையில்லை, கேப்லெட்டர் தேவையில்லை, many novels. இப்போ இங்க நாவல்ஸ்ங்கிறது ப்ளூரலா இருக்கா, அப்ப இங்க என்ன பண்ணும், has யூஸ் பண்ணக்கூடாது, have. many novels have been written by me. அப்போ இங்க என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்க by me. we have written many novels இருந்ததுன்னா many novels have been written by us. பல புதினங்கள் எங்களால் எழுதப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்தது you have written a letter. a letter has been written by you. he has written a letter. இங்க பாருங்களேன், இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க, இங்க பாருங்க, he has written a letter. இப்படி இருக்கா? இப்போ a letter, இங்க பாருங்க, இங்க he subject singular தான், அதனால இங்க has இருக்கு. ஓகேங்களா? அவன் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறான் அப்படின்றது. இப்போ a லெட்டரை வந்து சப்ஜெக்டா மாத்தியாச்சு, அதுவும் சிங்குலரா தான் இருக்கு. அப்போ இதுதான் இங்க has தான் வரும் இல்லையா, has. இப்போ been யூஸ் பண்றோம். ஓகேங்களா? has been ஆட் பண்ணாதான் என்ன ஆகும், அது be ஃபார்முக்கு மாறும். சரிங்களா? வெறும் இந்த been போடாம விட்டுட்டீங்கன்னா லெட்டர் எழுதியிருக்கிறது, லெட்டரை எப்படி எழுதும், எழுதாது இல்லையா, எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொல்ல போறோம். ஒரு ஆக்ஷன் இதன் மேல வந்து நடந்திருக்கு. ஓகே, அதுக்காக தான் has been இந்த ரிட்டன் அப்படி எழுதுறீங்க. has been written by him. written by him. ஓகே, இப்போ பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா, பாசிவ் வாய்ஸ் உடைய யூசேஜே என்ன அப்படின்னா, டூயர் யாருன்னு தெரியாத பட்சத்துல நீங்க சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னு பாருங்க. உதாரணத்துக்கு உங்க ஸ்ட்ரீட்ல ஒரு மரம் இருக்கு, வேப்ப மரம், ரோட்டோரத்துல வேப்ப மரம் இருக்கு. நைட்டு நீங்க தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த மரத்தை யாரோ வெட்டிட்டாங்க. சரிங்களா? அப்போ அந்த மரம் வெட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது எப்படி சொல்லுவீங்க? இங்க பாருங்க, the tree. இப்போ ட்ரீங்கிறது சிங்குலர் தானே, அப்போ has been. ஓகேங்களா? has been. இப்போ வெட்டுறதுக்கு இங்கிலீஷ்ல கட் இல்லையா, இந்த கட் அப்படிங்கிறதுக்கு 3 ஃபார்ம்ஸ்லயுமே கட் தான். கட் புட் செட் அப்படி சொல்றோம் இல்லையா. அப்போ v1 v2 v3 மூணுலயுமே கட் தான். அப்போ has been cut, அவ்வளவுதான், முடிஞ்சு. the tree has been cut. அந்த மரம் வெட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னா என்னது, யார் வெட்டாங்கன்னு நமக்கு தெரியாது, பட் டூயர் நம்ம யாருன்னு தெரியாதனால, அல்லது டூயரை மென்ஷன் பண்ண தேவையில்லை அப்படின்னா the tree has been cut இப்படி நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? அல்லது தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், டூயர் தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணிக்கணும், by the people, யார் வெட்டினாங்களோ அதை வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இதுல இங்க பாருங்க, nobody இந்த மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். nobody has completed the work இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். nobody has completed the work, யாருமே இந்த வேலையை முடித்திருக்கவில்லை அப்படி சொல்றாங்கன்னா, இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க. இப்போ நோபடிங்கிறது தான் சப்ஜெக்ட், has completed the work அப்படிங்கிறது தான் ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம என்ன பண்றோம், the ஆப்ஜெக்ட் தான் நம்ம வந்து சப்ஜெக்டா மாத்துறோம். the work இப்போ பாருங்க has. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இது பெர்ஃபெக்ட் டென்ஸா இருக்கிறதுனால இந்த has கூட நம்ம been ஆட் பண்ணிக்கிறோம். has சாரி, the work has been. இப்போ நோபடிங்கிறது நெகட்டிவா இருக்கிறதுனால, சாரி, நோபடிங்கிறது நெகட்டிவ் வேர்ட் இல்லையா, அதனால நம்ம என்ன பண்றோம், the work has not been
இப்போ இந்த கம்ப்ளீட்டடுங்கிறது ஆல்ரெடி இங்க பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் இருக்கு. அப்போ the work has not been completed. அவ்வளவுதான். the work has not been, இந்த வேலை முடித்திருக்கப்படவில்லை. இங்க நோபடி தான், யாருமே அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது இல்லையா. யாருமே முடிக்கலன்னா நம்மளுக்கு நேமோட பை நேம் நம்மளுக்கு தெரியாது. அதனால இப்படி எழுதினா முடிஞ்சது, அவ்வளவுதான். the work has not been completed. that's all. அவ்வளோதான். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல வந்து எப்படி ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸ் மாற்றுறதுங்கிறது அப்படிங்கிறது இவ்வளோதான் ரூல். தேங்க்யூ ஸோ மச். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் என்னென்னா, இப்போ நான் லைனாக டீச் பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல சிம்பிள் ப்ரெசன்ட் டீச் பண்ணேன், அடுத்தது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு, அடுத்தது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டீச் பண்ணியிருக்கேன். அடுத்தது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு பாசிவ் ஃபார்ம் கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி எதுக்கெல்லாம் பாசிவ் ஃபார்ம் கிடையாது அப்படின்னா, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு பாசிவ் ஃபார்ம் கிடையாது, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கும் பாசிவ் ஃபார்ம் கிடையாது, அதே மாதிரி ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்க்கும் பாசிவ் ஃபார்ம் கிடையாது. ஓகேங்களா? இப்போ நம்ம சோஃபார் 3 டென்ஸ்க்கு வந்து முடிச்சிருக்கோம். அடுத்து இன்னும் 5 டென்ஸ் தான். அவ்வளோதான் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் முடிஞ்சது. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். நன்றி.